சிதறுகாய் உடைக்கும் பொழுது கையை விட்டு தேங்காய் தவறுதா? அப்போ நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? ஒரு நிமிஷம் யோசிங்க. கோயிலில் இறைவனை வேண்டிய பிறகு தேங்காய் உடைப்போம். அதுபோல ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவதற்கு முன்பு தேங்காய் உடைப்போம். அந்த தேங்காய் எப்படி உடைந்தால் நம் வேண்டுதல்கள் நிறைவேறுமா என்பது குறித்து பார்க்கலாம். தேங்காய் என்பது மனிதனுடைய ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 விஷயங்களும் அடங்கியது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. தேங்காயின் மட்டையை மாயை என்றும், அடுத்து இருக்கும் நார் கண்மம் என்றும், கடைசியாக இருக்கும் ஓடு ஆணவம் என்றும் சொல்லப்படுகிறது. இவற்றை நீக்கிவிட்டு பிறகு தேங்காயை கடவுளுக்கு படைக்கும் போது அதுதான் பரிசுத்த ஆன்மா என்று சொல்கிறார்கள். இந்த 3 விஷயங்களையும் வாழ்வில் இருந்து நீக்கிவிட்டால் கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முடியும் என்பதே இதன் அர்த்தம். தேங்காய் உடைவது பொறுத்துதான் நாம் செய்ய போகும் செயல் எவ்வாறு அமையும் என்ற நம்பிக்கையை வைத்திருப்போம். தேங்காய் உடைக்கும் போது அது சரிபாதியாக உடைந்தால் குடும்பத்தில் இருக்கும் மனக்கசப்பு நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். தேங்காயின் கண் பாகம் இருக்கும் பகுதி பெரிதாகவும் கீழ்ப்பகுதி சிறிதாகவும் உடைந்தால் வீட்டில் செல்வம் பெருகும், பொருளாதாரம் உயரும், தொழிலில் முன்னேற்றம் அடையும் என்பது பொருள். ஆலயத்தில் தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது தேங்காய் உடைக்கும் சத்தம் கேட்டால் வேண்டும் காரியம் வெற்றியை தரும். தேங்காயை உடைக்கும் போது தேங்காய் சரியாக உடையாமல் இருக்கலாம் அல்லது அழுகி போயிருக்கும். இது போன்றவைகளால் மனம் வேதனைப்படும். சிதறு தேங்காய் உடைக்கும் போதெல்லாம் சகுனம் பார்க்க தேவையில்லை. தேங்காய் உடைக்கும் போது அதனுள்ளே பூ இருந்தால் நினைத்த காரியம் கைகூடும் என்று அர்த்தம். தேங்காய் சரிசமமாக உடைந்தால் குடும்பத்தில் இருக்கும் மனக்கசப்புகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். தேங்காயின் கண் பகுதி சிறியதாகவும் கீழ்ப்பகுதி பெரியதாகவும் உடைந்துவிட்டால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்குரிய விஷயங்கள் தீர்ந்துவிட்டது என்று அமைதி பெறும். பிரச்சனைக்கு உரிய விஷயங்கள் தீர்ந்து வீட்டில் அமைதி பெறும். தேங்காயின் கண் பகுதி பெரிதாகவும் அடிப்பகுதி சிறியதாகவும் உடைந்தால் இல்லத்தில் செல்வம் பெருகும். தேங்காயை உடைக்கும் போது பொறுமையாகவும் நேர்த்தியாகவும் உடைக்க வேண்டும். அவசர கோலத்தில் உடைக்கக்கூடாது. பூஜைக்கு உடைக்கும் போது தேங்காய் அழுகிவிட்டால் கவலையே படாதீர்கள். வேறு தேங்காயை வாங்கி உடைக்கலாம். இது அபசகுணம் கிடையாது. அதுபோல் வீட்டில் பூஜைக்கு எப்போது தேங்காய் வாங்கினாலும் 2ஆக வாங்கி வைத்தல் நல்லது. அப்போதுதான் ஒன்று அழுகிவிட்டாலும் மற்றொன்றை உடைக்கலாம். இதனால் சரியான நேரத்தில் பூஜை செய்ய முடியும், மன நிம்மதியும் பெறும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.